take the best. That's what will be light to lift and carry around and be steady at the same time, said our grandmother. அப்போ என்ன சொல்கிறாங்கனாக்கா தேக் இஸ் த பெஸ்ட். அப்போ தேக்குனாக்க தேக்கு மரம் தெரியும் நம்மளுக்கு. தேக் இஸ் த பெஸ்ட். அப்போ எதில் சேர் செய்யலாம் அப்படின்னு வந்து ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கப்ப ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் பார்த்தினாக்கா சேர்ந்து சேர் செய்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களோட கிராண்ட்மதர் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான மரம், அது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப உறுதியாகவும் இருக்கும், வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும், அதோடு பார்த்தினாக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுறாங்க. யார்? கிராண்ட்மதர், எங்களோட பாட்டி வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ப்ரெஸ்ஸிங் ஹர் ஸ்ட்ரக்சர்ட் லெக்ஸ். என்ன பண்ணுறாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வயசானவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா கால் நீட்டி போட்டு உட்காந்துருப்பாங்க. கால் நீட்டி போட்டு கால் அப்படியே அமுக்கிக்கிட்டு ஏதாவது வருடிக்கிட்டு அதுமாரி உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி உட்காந்துக்கிட்டு தான் வந்து சொல்கிறாங்க ப்ரெஸ்ஸிங் ஹர் ஸ்ட்ரக்சர்ட் லெக்ஸ். அவங்களோட கால் அமுக்கிக்கிட்டே சொல்கிறாங்க. அவர் பாட்டி வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபவுண்ட் ஆஃப் ஹர் லெக்ஸ். சி வாஸ் ஃபார் எவர் ஸ்ட்ரோக்கிங் டம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட உடல் நலத்தை வந்து ரொம்ப கேர் எடுத்து பண்ணுவாங்க. அவங்களோட உடம்பு வந்து ரொம்ப கவனமாக பார்த்துப்பாங்க. அதுமாதிரி அவங்களோட காலையும் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி கவனமாக பார்த்துப்பாங்க. கால் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பெரியவங்களெலாம் பார்த்தீங்கன்னா கால் வந்து வீங்கிக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் கொடுக்கலனாக்கா அது வந்து வீக்கம் ஏற்பட்டுரும், வலி ஏற்படும். அதனால் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா இவங்க வந்து அந்த ஃப்ரீ ஹவர்ஸ் பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலை எல்லாம் நீட்டி போட்டுக்கிட்டு காலை அமுக்கிக்கிட்டு அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. அட் த மூமெண்ட் அவர் மெட்டர்னல் அங்கிள், மாமனார், நம்ம மெட்டர்னல் அங்கிள்னாக்கா என்ன தாய் மாமன் சொல்லுவாங்கள்ல, மெட்டர்னல் அங்கிள்னா அவங்க வந்து தாய் மாமன். அவர் வராரு. தாய் மாமன் தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டில் உள்ள பொண்ணுக்கு வந்து மாமனார். அட் த மூமெண்ட் அவர் மெட்டர்னல் அங்கிள், மாமனார் வாக்டு இன். அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து நடந்து வராரு. எங்கே நடந்து வராரு? அந்த வீட்டுக்கு நடந்து வராரு. பெத்தண்ணா ரேன் அண்டு பாட் த ஸ்டூல். பெத்தண்ணா ரேன் அண்டு பாட் த ஸ்டூல். அப்போ வந்து நான் அந்த பெத்தண்ணா அவங்களோட அந்த வீட்டில் அந்த அண்ணன்காரன் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுறான், குடுக்குன்னு ஓடி போயிட்டு அந்த ஒரு ஸ்டூல் எடுத்து வந்து போட்டு உட்கார சொல்கிறான். அவங்க அந்த மாமா வந்தாங்கல்ல, தாய் மாமன், அவர் வந்து ஓடி போய் அந்த முக்கால் எடுத்து வந்து போட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஃபார் எ வைல் த ஹோல் ஹவுஸ் ஸ்பட்டர்டு இன்டு ஜிஜில்ஸ் பிஃபோர் திங்ஸ் செட்டில் டவுன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பையன் எடுத்தது போட்டோம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டில் உள்ள எல்லாரையும் பார்த்தீங்கன்னாக்கா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்காக சிரிக்கிறாங்கன்னு பார்த்தாக்கா அந்த அங்கிள் வந்தார்ல, அந்த அங்கிள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபேமிலிலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஓவரால் ஃபேமிலியே கொஞ்சம் ஏஜ்டு பர்சன், மூத்தவருங்கிறப்போ வந்து அவர் வந்து உட்கார்றதுக்கு சேர் எடுத்து வந்து போடும்போது இப்போது பெரியவங்க எல்லாரையும் பார்த்தா என்ன பண்ணுவாங்க, ஒருத்தவங்க பெரியவங்க நம்ம வீட்டுக்கு வராங்கனாக்கா அவங்களுக்கு சேர் எடுத்து வந்து போடுவாங்க. ஒரு சின்ன பசங்களாம் என்ன பண்ணுவாங்க, அங்கே உள்ள யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஏதாவது அவங்கள வந்து கலாய்க்கணும் அப்படிங்கிறதாக ஏதாவது குடும்பத்தனமான வேலை பார்ப்பாங்க. அப்படிங்கிறப்ப இந்த அண்ணங்காரன் அந்த பெத்தண்ணா என்ன பண்ணுறானாக்கா அந்த முக்காலி எடுத்து போடுறான். முக்காலியோட இன்சிடென்ட் நம்மளுக்கு தெரியும். அதில் உட்காந்தோம்னாக்கா கேர்ஃபுல்லாக உட்காரனாக்கா கவுந்தடிச்சு கீழே வந்துடணும் அப்படின்ட்டு குடுக்குன்னு எடுத்து வந்து அந்த முக்கால் எடுத்து வந்து போடுறான். உட்காரும்போ அந்த எடுத்து வந்து போட்டவனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபேமிலியில் உள்ள ஹோல் மெம்பர்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு மாதிரி நகைச்சுவையோட ஒரு கேலி கிண்டலாக வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சிரிப்பு வந்து அங்கே அதிகரிச்சிருது. மாமனார் himself had chosen a spot to sit whenever he visited our house. எங்கள் மாமனார் எப்போதுமே பார்த்தீங்கன்னாக்கா வரும்போதெல்லாம் எங்களை பார்க்க வரும்போதெல்லாம் ஒரு இடத்துல உட்காருவார். அந்த இடத்த விட்டு வேறு எங்கேயுமே உட்கார மாட்டார். அந்த இடத்த சூஸ் பண்ணி எப்போதுமே உட்காருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. chop off his head and he did still sit there and nowhere else. அதை விட்டால் வேறு இடத்துல எங்கேயுமே அவர் வந்து உட்கார மாட்டார். he would lean against the pillar adjoining the wall to the south of the ஸ்டோர் ரூம். அந்த தெற்கு பக்கமாக உள்ள ஒரு பில்லர், அந்த பில்லர்கிட்ட சாஞ்சி தான் பார்த்தீங்கன்னாக்கா அவர் எப்போதுமே உட்காருவார். த ஃபஸ்ட் திங் he would do as soon as he sat down was to loosen his theft, give it a good shake. அவர் வந்து ஃபஸ்ட்டு அந்த உட்காந்தவொன்னே அங்கே செய்கிற முதல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தலையை அந்த ஒரு கொண்டை போட்டிருப்பார். எப்போதுமே அந்த கொண்டையை வந்து அவுத்து விட்டு லூஸ் பண்ணிவிட்டு சொறிவார். தலையை சொரிஞ்சிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து திரும்பவும் டைட் பண்ணி கட்டுவார். கிவ் இட் ஏ குட் ஷேக், ஸ்க்ராச் ஹிஸ் ஹெட் அண்ட் டை இட் பேக் டைட்லி. திரும்பி வந்து அதை அவுத்து விட்டு மறுபடியும் வந்து அதை திருப்பி டைட்டாக கட்டிக்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹி அப்சர்வ்ட் திஸ் ரிச்சுவல் அன்ஃபெயிலிங்லி. பார்த்தீங்கன்னாக்கா அவர் எப்போதுமே தொடர்ச்சியாக செய்கிறது தானா.
எப்போ வந்தாலுமே வந்து அதுமாரி உட்காந்தவொடனே தலையை அவுத்து விட்டு தலையை நல்லா சொரிஞ்சிட்டு மறுபடியும் வந்து உதறிட்டு மறுபடியும் நல்லா டைட்டாக கட்டுவார். இது வந்து அவர் வந்து கண்டினியூவாக எங்கே போனாலுமே வந்து செய்கிற வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஹீ வுட் இன்ஸ்பெக்ட் த ஃப்ளோர் அரவுண்ட் ஹிம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னாக்கா அவரை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்ப்பாராம், என்ன இருக்குது, எப்படி இருக்குது, இடம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து சுற்றி பார்ப்பாராம். டிட் நாட் see any money falling from your head, அண்ணா would say with an imputed smile. அப்போ வந்து எங்கள் அண்ணன் வந்து என்ன கேட்பானாக்கா, எதுவும் உங்கள் தலையிலேருந்து பணம் எதுவும் கீழே விழுந்துருச்சா, அது தேடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக வந்து கேட்பானான். அவன் வந்து அந்த இம்ப்யூட்டட்னாக்கா ஒரு மாதிரி திமிர்த்தனமாக உள்ளது, அந்த மாதிரி அவன் வந்து கேட்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு அப்புறம் வந்து சிரிக்குவாங்க, ஸ்மைல் பண்ணுறது, ஒரு கிண்டலாக கேட்பாங்கல்ல, நக்கல் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி கேட்டு சிரிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. would always be pictured with such a paper arrows whenever he visited us. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மேலே வந்து இந்த ராக்கெட் விடுவாங்க தெரியுமா, பேப்பரில் செஞ்சு, அந்த மாதிரிலாம் வந்து ராக்கெட்லாம் வந்து அவங்க மாவன் மேலே வந்து விடுவாங்களாம், அந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க வந்து விடுவோம். he would ஷீட் மம் வித் எ ஸ்மைல். அப்போ வந்து அம்மா வந்து சிரிப்பாங்களாம். பட் அவர் என்ன பண்ணுவார், எதுவுமே சிரிக்கவே மாட்டாராம், அப்படியே உட்காந்தே இருப்பாராம். லைக் ஏ ஸ்டோன் பிள்ளையார் அஸ் இஃப் டு சே. அவங்க என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா பிடிச்சி வச்ச பிள்ளையார் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கல் பிள்ளையார் மாதிரி அவர் வந்து பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரியே உட்காந்துருப்பாராம், எந்த ஒரு ஸ்மைலுமே பண்ணாமல். லைட்டாக எப்போயாவது பார்த்தாக்கா லைட்டாக ஸ்மைல் பண்ணுவாராம், அதுவும் பல்லு தெரியாமல் சிரிப்பாராம். அப்போ அதுக்கு வந்து அவர் என்ன வந்து ஆன்சர் பண்ணுவார், இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து அவர் என்ன ஆன்சர் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னாக்கா, யூ ஆர் மை ரிலேட்டிவ்ஸ், இஃப் யூ டோன்ட் டீஸ் மீ ஹூ வில். நீங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய சொந்தக்காரவங்க தான், நீங்களாம் டீஸ் பண்ணாமல் வேறு யாரும் டீஸ் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் வந்து ஒன்றும் கேர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாராம். வென் எவர் ரிடிக்கல் ஓவர் ஸ்டெப்ட் த லிமிட்ஸ். அப்போ அம்மா வுட் பிரிண்டட் டு சைல்டஸ். இப்போ வந்து அவங்கள வந்து அந்த ரெடிக்கல் ஓவர் ஸ்டெப் ரொம்ப அத்துமீறி அவங்க வந்து பேசும்போது என்ன ஆகுனாக்கா, அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னாக்கா திட்டுவாங்களாம், அவங்க அம்மா வந்து வான் பண்ணுவாங்களாம், இது மேலே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணுவாங்களாம். லாஸ்ட் வேர்ட் ஆல்வேஸ் எண்டட் இன் யூ டாங்கீஸ் அப்படின்னு சொல்லுவாராம். அவர் வந்து ரொம்ப வந்து எமோஷனல், ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார், ரொம்ப அவங்கள வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாக்கா ரெடிக்கலாக வந்து அவரை வந்து டீச் பண்ணும்போது என்ன பண்ணுவாராம், அவர் வந்து நீங்களாம் கழுதைங்களா போங்க அப்படின்னு சொல்லி திட்டுவாங்கல்ல பெரியவங்க எல்லாருமே, அது மாரி வந்து திட்டுவாராம். அவ்வளோதானா, அதுக்கு மேலே வேறு எதுவுமே சொல்ல மாட்டாராம். as soon as மாமனார் sat down, மாமனார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே உட்காந்தப்ப அம்மா வென்ட் டவர்ட்ஸ் த கிச்சன். அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, கிச்சனுக்கு வந்து உள்ளே போகிறாங்க. லைக் எ லேம்ப். அப்பா ஃபாலோடு ஹேர். அப்பா என்ன பண்ணுறாரு, அம்மா பின் தொடர்ந்தே போகிறாரு. எப்படி போகிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டுக்குட்டி மாரி பின்னாடி தொடர்ந்தே போயிட்டு. அப்பா ஃபாலோடு ஹேர். இன் ஏ வைல் அம்மா அப்பேர்டு இன் த பேசேஜ் எ சில்வர் டம்ளர் ஆஃப் பட்டர் மில்க் சீசர்டு வித் ஆஸ்போட்டிடா இன் ஹர் ஹேண்ட். அப்போ என்ன பண்ணுறாங்க, அம்மா வந்து உள்ளே போயிட்டு சில்வர் டம்ளரில் வந்து பட்டர் மில்க், அந்த ஒரு மோர் எடுத்துகிட்டு வரப்போ அந்த பெருங்காயத்தூள் இருக்குல்ல, பெருங்காயம் கலந்த மோர் எடுத்துகிட்டு வரதுக்காக வந்து நம்ம அந்த கிச்சன் பகுதிக்கு போகிறாங்க. தாழ்வாரம்னு சொல்லுவாங்கள்ல, கிச்சனுக்கிட்ட பக்கத்தில் உள்ள தாழ்வாரத்தில் வந்து போகிறாங்க. சீசர்டு வித் ஏ ஆஸ்போட்டிடா இன் ஹர் ஹேண்ட் ஃபாலோடு பை அப்பா ஹூ unseen by her ஆப்ட் ஹர் மூமெண்ட்ஸ் ஃபார் அவர் பெனிஃபிட் ஆஸ் இஃப் டு சே. என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னாக்கா, அம்மாவோட கண்ணுக்கு தெரியாமல் பின்னாடியே வந்து அவங்க அம்மா வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து அம்மா வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி, இந்த குரங்கு மாதிரி அந்த மாதிரிலாம் அவங்க என்ன பண்ணுவோம், பின்னாடி நின்று பாவலா காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அப்பா வந்து பின்னாடி பண்ணிகிட்ருக்காரு, அம்மாவுக்கு பின்னாடி வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஹர் பிரதர் ஹேஸ் கம் இட் சீம்ஸ், லுக் அட் ஹர் டாக்கிங். சொல்கிறேன். by appa who unseen by her apt her movements for our benefit as if to say her brother has come it seems. எனக்கு என்ன தோணுதுனாக்கா, அவங்க அம்மா இருக்காங்கல்ல,
அவங்க அப்பா சொல்கிறாரு, எனக்கு என்ன தோணுதுனாக்கா அவங்களோட சகோதரன், அவங்க தம்பி வந்திருப்பார்னு நினைக்கிறேன், தம்பி அல்லது அண்ணன் யாரோ ஒருத்தவங்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்ட்டு. லுக் அட் ஹேர் டேக்கிங் பட்டர் மில்க் ஃபார் ஹிம் வித் ஸோ மச் கேர். அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா மோர் கொடுக்குறவ பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த மாதிரி இவ்வளோ கேர் இடத்தெல்லாம் கொடுக்க மாட்டா. இப்போ வந்து மோரில் வந்து பெருங்காயத்தூள்லாம் கலந்து எடுத்துகிட்டு ரொம்ப கேர் எடுத்துகிட்டு வர பார்த்தீங்கன்னாக்கா சப்போஸ் அவங்களோட அண்ணன் பிரதர் வந்து யாரும் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அண்ணனோ தம்பி யாரும் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்பா. The aroma of the buttermilk and the aspidida made us want to drink it right away. We believed that மாமனார் visited us mainly to drink buttermilk. எங்கள் மாமனார் வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல, என்ன பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் மாமனார் வந்து பட்டர் மில்க் குடிக்கிறதா தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். தட் பட்டர் மில்க் ஃப்ரம் அவர் கவ் வாஸ் த டிவைன். எங்கள் அந்த பட்டர் மில்க் எங்கேருந்து வந்துச்சு பார்த்தாக்கா எங்கள் வீட்டு பசுலேருந்து வந்தது. எங்கள் பசுலேருந்து வந்த மோர் வந்து ரொம்ப தெய்வீகமானது அப்படின்னு சொல்கிறாங்க. Besides, we thought that our uncle was a stingiest person in the village. அவர் ரொம்ப கஞ்சத்தனமான ஒரு ஆள். He firmly believed he never gave away anything to anyone. அவர் வந்து யாருக்குமே எந்த ஒரு பொருளுமே கொடுத்ததில்லை இது வரைக்கும், எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதில் வந்து நான் வந்து உறுதியாக இருந்தோம், எங்களுக்கு தெரியும், நாங்கள் நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. He himself had gone to Kannavaram to buy this formed black tongued milk cow ஃபார் ஹிஸ் சிஸ்டர். இருந்தாலும் என்ன பண்ணாங்க, தன்னோட சகோதரிக்காக, அதாவது எங்கள் அம்மாவுக்காக கண்ணாவரம் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு கருணா கூட பால் கறக்கு ஒரு பசுமாட்டை வந்து வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வந்துட்டு எங்கள் அம்மாவுக்காக வந்து கொடுத்தாரு. மை யங்கர் பிரதர் அண்டு சிஸ்டர் டாட்டர்ட் ஆன் இட்ஸ் காபியும் தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா அந்த பசுவோட கண்ணுக்குட்டி இருக்குல்ல, அது மேலே அதை ரொம்ப நேசித்தாங்க, அது மேலே ரொம்ப அவ்வளோ பாசமாக இருந்தாங்க. Whenever he came over and just before he left, he always went around the cow, gave it a pat. எங்கள் மாமா என்ன பண்ணாருன்னா எப்போ எல்லாம் எங்கள் வீட்டுக்கு வராரோ அப்போல்லாம் அந்த பசுமாட்டை வந்து சுற்றி வருவார், சுற்றி வந்து பார்ப்பார், சுற்றி அது வந்து தடவி கொடுத்துட்டு அவர் வந்து தடவி கொடுத்துட்ருப்பார். அது வந்து அவரோட வழக்கமான ஒரு செயலாக இருந்துச்சு. He was afraid his own evil eye would fall on it. அவர் என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் என்னோட திருஷ்டி நானே பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து கண்ணு வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய திருஷ்டியே வந்து பசுக்கு வந்து பட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு சொல்லுவார். ஈவன் இஃப் ஹி வாஸ் thrifty with them, my little siblings always had this big fear that once the milk dried up, the cow would be taken away to his house along with the calf. அவங்க என்ன நினச்சாங்கனாக்கா, வந்து ரொம்ப கஞ்சனாக இருந்தாலும் இந்த விலங்குகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப சிக்கனமாக இருந்தாலும் சில பாராட்டுக்குரிய சொற்களை வந்து அவர் வந்து சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சின்ன பிள்ளைங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கண்ணுக்குட்டி மேலே அவ்வளோ பாசமாக இருந்தாங்க. அதனால் என்ன பண்ணாங்க, இந்த கண்ணுக்குட்டியை வந்து என்னுடைய இளைய உடன்பிறப்புகள் என்ன பண்ணாங்கனாக்கா ரொம்ப கவலைப்பட்டாங்க. எதுக்காகனா, இந்த பசுக்கு வந்து பால் வத்திருச்சுனாக்கா அந்த பசுவையும் அந்த கண்ணுக்குட்டியும் வந்து அவருடைய வீட்டிற்கு அழைச்சிட்டு போயிடுவாரோ ஓட்டிட்டு போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தாங்க. The anticipation of this imagined separation only increased the fondness for the calf and the bitterness towards Mamanar. Whenever he realized the buttermilk, these small children punched and pinched with their very stares. பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்திருச்சு. கண்ணுக்குட்டி மீது அவங்களுக்கு உள்ள பாசத்தையும் மாமனார் மேலே அவங்களுக்கு இருந்த கசப்பான ஒன்றையும் வந்து அதிகரித்து காமிக்கிறதா வந்து அந்த இன்சிடெண்ட் வந்து அமைஞ்சது. அவர் என்ன நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் மோர் குடிக்கும்போது அவர் வந்து பின்னாடி நின்று பழிப்பு காட்டுவாங்கல்ல, அதுமாரி கிண்டல் பண்ணிட்டு அவங்கள வந்து ஒரு மாதிரி இமிடேட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தது. அந்த பிள்ளைங்க வந்து அவங்களோட எல்டர் சிஸ்டரும் பிரதரும் 2 பேரும் சேர்ந்து அதுமாரி அவர் வந்து பழுப்பு காமிச்சிட்டு நின்று. மாமனார் showed interest in the debate about the chair. He let it be known that he too would like one to be mad for him. We too were glad to have a partner in this enterprise. Mamana said that the neem tree was the best. It would
கீப் த பாடி கூல். என்ன பண்ணார்னாக்கா, எங்கள் மாமனார் வந்து இந்த நாற்காலி செய்யணும் அப்படிங்கிற விவாதத்தை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தார். எனக்கும் ஒரு சேர் வந்து வேணும், எனக்கும் ஒரு நாற்காலி செய்யணும், அது மாதிரி எனக்கு ஒரு நாற்காலி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்லை எங்களுக்கு ஒரு துணை கிடைச்ச மாரி இருந்துச்சு. எங்களுக்கு நாங்கள் மட்டுமே சேர் செய்ய போகிறோமா அப்படிங்கிறப்ப இல்லை அது வந்து ஒரு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. அதனால் எங்களுக்கு ஒரு பார்ட்னர் எங்கள் மாமாவும் பார்த்தீங்கன்னாக்கா சேர் செய்கிறேன், மாமனார் வந்து நானும் ஒரு சேர் செய்ய போகிறேன்னு சொல்லும்போது எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு, கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. மாமனார் என்ன சொல்கிறாருனாக்கா, வேப்ப மரம் வேம்பில் வந்து சேர் செஞ்சோம்னாக்கா நல்லாயிருக்கும், அது வந்து உடம்புக்கு கூலிங்கு குளுமை தரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அந்த மரம் வேம்பு வந்து ஒரு பெட்டரான மரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். When he expounded on the neem tree, Appa looked at him with round-eyed astonishment. Only the day before, Appa had been talking to a farmhand about cutting down an ancient diamond-hard neem tree in our cattle pasture, taking it out to dry. Peddana said, making it out of Puvaras wood would be really good. It's a fine grained wood without knots and a glossy and strong too. வேம்பை பற்றி அவர் வந்து விளக்கி சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எங்கள் அப்பா வந்து ரொம்ப வியப்போடு அவர் பார்த்தாரு. இவ்வளோ விஷயம் இருக்குதா அப்படின்ட்டு. ஏன்னாக்கா அங்கே எங்கள் கால்நடைகளை மேய்க்கிற இடத்துல வந்து ஒரு மரம் இருக்குது. அந்த மரம் வந்து பழமையான மரம், வைரம் பாஞ்ச மரம்னு சொல்லுவாங்கள்ல, வைரம் பாஞ்ச கட்டுட்டு அந்த மாதிரி ரொம்ப பழமையான ஒரு வேம்பு மரம் வந்து நிற்கிது. அதை வெட்டுறதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ வந்து எங்கள் பெத்தண்ணா அவன் என்ன சொன்னான்னாக்கா, பூவரச மரத்தில் வந்து நாற்காலி செஞ்சோம்னாக்கா நல்லது, ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த கால்லாம் பார்த்தினாக்கா ஒரு அழகிய நல்ல ஒரு டிசைனிங் பண்ண மாதிரியே இருக்கும், அது நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ண மாதிரி இருக்கும், ரொம்ப வளவளன்ட்டு நல்லாயிருக்கும், அதனால் வந்து அதில் சேர் செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். யார் சொன்னதுன்னா பெத்தண்ணா அவர் வந்து சொல்கிறார். அவர் எல்டர் சிஸ்டர் செட் ஆல் தீஸ் ஆர் லைட் கலர்டு வுட்ஸ். அவங்க என்ன சொன்னாங்கனாக்கா, அவங்க அக்கா சொல்கிறது வந்து எப்படின்னாக்கா, அந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கலராக இல்லை, ஒரு மாதிரி பிளட்டாக இருக்குது, கலர் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அக்லி டு லுக் அட் ஆஃப்டர் எ வைல் வி வில் பிகன் டு ஈவன் டெட்டஸ்ட் தெம். எங்கள் அக்கா என்ன சொன்னாங்கனாக்கா, இந்த மரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்தளவுக்கு கலராக இல்லை, பிளட்டாக இருக்குது, கலர் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா அழகாக கிடையாது, அக்லியாக இருக்குது, ஒரு மாதிரி அழகாக இல்லாமல் அக்லியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தூக்கி போட்டுருவாங்க. இப்போ வந்து ஒரு ஃபர்னிச்சர் வாங்குறோம்னாக்கா, அந்த ஃபர்னிச்சர் வந்து கொஞ்சம் ஷைனிங்காக நல்லா இருந்துச்சுனாக்கா யூஸ் பண்ணுவோம். பிளட் ஆகிடுச்சுனாக்கா, கலர் கம்மியாகிடுச்சுனா பண்ணுவோம். கலர் கம்மியானாலும் மற்ற மாதிரி அந்த பிரைட்னஸ் வந்து குறைஞ்சிட்டாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தூக்கி போட்டுருவோம், அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா வந்து ஒரு சஜஷன் வந்து சொன்னாங்க என்கிட்ட. ஐ ஆம் சேயிங் இட் வில் பி பெஸ்ட் டு மேக் இட் த கலர் ஆஃப் ரிப் சுகர்கேன் ஆர் டார்க் லைக் சீசம் ஆயில் கேக். எங்கள் அக்கா என்ன சொல்கிறாங்கனாக்கா, எந்த மாதிரி கலரில் வந்து நம்ம வந்து சேர் ரெடி பண்ணலாம்னு கேட்டாக்கா, ஒரு சுகர்கேன்னா நம்மளுக்கு தெரியும் நல்லாவே, கரும்பு. அவங்க வந்து கரும்பு நிறத்துலையும், அப்புறம் ஒரு எள்ளு இந்த மாதிரி புண்ணாக்கு அந்த மாதிரி கலரு. இந்த ஆயில் கேக்குனாக்கா தெரியும் நம்மளுக்கு, ஆயில் கேக்குனாக்கா ஒரு மாதிரி நம்ம இந்த சாக்லேட் கேக்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கேக், அந்த மாதிரி ஒரு டார்க் கலரில் வந்து நம்ம வந்து சேர் செஞ்சோம்னாக்கா அது நல்லாயிருக்கும், அதுதான் என்னோட விருப்பமும் கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் இட்ஸ் யுவர்ஸ். ஆனால் வந்து இது உங்களோட விருப்பம். ஏன்னா த விஷன் ஆஃப் எ ஹைக்லி கம்ஃபர்டபுள் சேர், நீங்கள் வந்து இது உங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. த விஷன் ஆஃப் எ ஹைக்லி கம்ஃபர்டபுள் சேர். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கண்ணில் வந்து ஒரு காஸ்ட்லியான ஒரு சேர் வந்து எங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. இன் பிளாக்வுட் வித் எ மிரர் லைக் க்ளம். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கருப்பாக, அந்த ஒரு மாதிரி கருப்பு கலரில் இருக்குது அந்த சேரு, பளிச்சுன்னு இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்குது. வித் பர்ஃபெக்ட்லி ஷேப்டு ஃப்ரண்ட் லெக்ஸ். அதோட முன்னங்கால் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த ஒரு பெண்டுமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீட்டாக செஞ்சுருக்காங்க, நீட்டாக இருக்குது அந்த சேரு. அண்டு கர்வ்டு பேக் லெக்ஸ். அந்த பின்னங்காலும் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி தான், முன்னாடி வந்து நல்லா வளைஞ்சி அழகாக வந்து செஞ்சுருக்காங்க. யார்னிங்
languorously to match the recline of the chair flushed before our eyes. இந்த எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த முன்னங்கால் பார்த்தீங்கன்னாக்கா அழகா இருக்குது. அதில் பெருசா அழகா இருக்குது. பின்னங்கால் பார்த்தீங்கன்னாக்கா, ஓரளவுக்கு நல்லா வளைஞ்சு ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு நம்ம சாஞ்சு இப்போ சேர் நம்ம வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா, பெரியவங்க உட்காந்துருப்பாங்களா சாஞ்சு ரெஸ்ட் எடுக்கிறது மாதிரி உட்காந்துருப்பாங்க. அசதி ஆகுறது மாதிரி. அந்த மாதிரி வந்து அந்த சேரோட அமைப்பு வந்து இருந்துச்சு. எவ்ரி ஒன் ஃபெல்ட் தட் ஷி வாஸ் ரைட். ஸோ இட் வாஸ் அரேஞ்ச்டு ஃபார் 2 chairs டு பி மேட் இமிடியட்லி. ஒன் ஃபார் அஸ் அண்ட் த அதர் ஃபார் மாமனார். அக்கா என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்கா சொல்கிறது ரைட்டு தான். அதனால் எங்களுக்கு ஒன்றும் எங்கள் மாமனாருக்கு ஒன்றும் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிவிடுங்க, ஏற்பாடு பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வென் த 2 chair arrived, we did not know which one to keep and which to send to மாமனார். சேர் வந்துருச்சு. 2 சேர் வந்ததுக்கு அப்புறமா எதை வந்து மாமனாருக்கு கொடுக்குறது, எதை நாங்கள் வச்சுக்கிறது அப்படின்னு வந்து தெரியல. பிகாஸ் ஏன்னாக்கா, இஃப் யூ லுக்ட் அட் ஒன் யூ டிட் நாட் நீட் டு see the other. they were லைக் ராமலட்சுமணா. அது இப்போ 2 சேரும் பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சுனாக்கா ஒரே மாதிரி இருந்துச்சு. எப்படின்னாக்கா ராம லட்சுமணன் அதுமாரி ஒரே மாதிரி டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. வி கெப்ட் ஒன் அண்டு சென்ட் த அதர் டு மாமனார். ஒன்றை வச்சுக்கிட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா மாமனாருக்கு அனுப்பிட்டோம். வி ஹேட் எ டவுட் வி சென்ட் த பெட்டர் ஒன் டு ஹிம். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு என்ன ஒரு பயமாக இருந்துச்சுனாக்கா, அவருக்கு அனுப்பி வச்ச வந்து நம்ம வந்து பெட்டரானதாக அனுப்பி வச்சோமா, தரமானதா சிறந்ததாக பார்த்து அவருக்கு அனுப்பிச்சி வச்சோமா அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் பை ஒன் ஹூ டுக் டேர்ன்ஸ் டு சிட் ஆன் த சேர். அப்புறம் என்ன பண்ணாங்க, சேர் இப்போ வந்துருச்சு, இப்போ வீட்டுக்கு சேர் வந்துருச்சு. வந்தவொடனே என்ன பண்ணுவாங்க எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களா உட்காந்து பார்ப்பாங்க. அதுமாரி பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தவங்களா வந்து சேரில் வந்து உட்கார வந்து முன் வந்தாங்க. நெவர் ஃபெல்ட் லைக் கெட்டிங் அப் ஃப்ரம் இட். அதில் வந்து உட்காந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்கனாக்கா, யாருக்குமே அந்த சேரை விட்டு எழுந்திரிச்சு வர்றதுக்கு வந்து மனசு வரல. அதிலே வந்து உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு யாருமே வந்து அவ்வளோ சீக்கிரமாக எந்திரிக்க மாட்டுறாங்க. பட் ஹேட் டு பிகாஸ் அதர்ஸ் டு ஹேட் டு பி கிவன் எ சான்ஸ். ஆனால் என்ன பண்ணுறது, மற்றவங்களுக்கும் வந்து சான்ஸ் கொடுக்கணும், உட்கார்றதுக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பெத்தண்ணா அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து பெத்தண்ணா வராரு. பெத்தண்ணா வந்து உட்கார்றாரு. பெத்தண்ணா சட் அண்டு எக்ஸ்கிளைம்டு அப்ரிஷியேட்டிவ்லி. ஆஹா அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து அதில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறாரு, அந்த அந்த சேரை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாரு. அப்பா அழகா எப்படி இருக்குது இந்த சேர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வியந்து பேசுகிறாரு. ஹி ரேன் ஹிஸ் ஹேண்ட்ஸ் ஓவர் த ஆர்ம்ஸ் டு த சேர். அப்படியே உட்காந்துட்டு என்ன பண்ணுறாருனாக்கா, அந்த சேரு அந்த கை இருக்குல்ல, கைப்பிடி இருக்குல்ல, அதில் வந்து தன்னோட கையை வந்து அப்படியே ஓட விடுறாரு. அப்படியே சும்மா இந்த நழுவிக்கிட்டு தள்ளிக்கிட்டு அந்த மாதிரி இருப்பாங்கல்ல, அது மாதிரி வந்து அதான் ரசித்து அதில் உட்காடுறாரு. அதில் வந்து அந்த மாதிரி வைக்கிறாரு. அந்த சேர் கையில் வந்து இவரோட கையை வச்சு அப்படியே தடவி கொடுக்குறாரு. ஹி சேட் கிராஸ் லெக்டு ஆன் இட். கால் மேலே வந்து அந்த காலில் வந்து கால் மேலே கால் பட்டு உட்கார்றாரு. அத்தை செட் வி ஹாவ் டு ஸ்ட்ரெச் ஆன் கவர் ஃபார் இட் ஓவர் அதர்வைஸ் இட் வில் கெட் சாயில்டு. அத்தை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சேருக்கு வந்து ஒரு கவர் தச்சு போடணும்ப்பா, ஒரு உரம் தச்சு போட்டுக்கணும். அதுமாரி இருந்தோம்னா தான் இந்த சேர் நல்லாயிருக்கும், இல்லைனாக்கா அழுக்காயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மை லிட்டில் சிஸ்டர் அண்ட் பிரதர் ஃபாட் ஓவர் இட் ஃப்ரீக்வெண்ட்லி. ஷி வுட் ஷவுட் அட் ஹிம். என்ன பண்ணாங்கன்னா, என்னோட தங்கச்சி இருக்காங்க, சின்ன தங்கச்சி, குட்டி தங்கச்சி, அந்த தங்கச்சியும் தம்பியும் பார்த்தீங்கன்னாக்கா அடிக்கடி இதில் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. அவள் பார்த்தீங்கன்னாக்கா அது சண்டை போட்டு என் தம்பிகிட்ட வந்து கத்துவா. அவள் சண்டை போட்டு கத்துறாங்கல்ல, அதுமாரி கத்துவா. யூ ஹாவ் பீன் சிட்டிங் ஆன் இட் ஃபார் ஸோ லாங், கெட் அப், ஐ வாண்ட் டு சிட் நவ். அவன் என்ன சொல்கிறானாக்கா, நீ ரொம்ப நேரம் வந்து இதில் வந்து உட்காந்துருக்க, நீ எழுந்திரி ஃபஸ்ட்டு, நான் உட்காரணும், எனக்கு உட்காரது ஆசையாக இருக்குது, நீ எழுந்திரி ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு திட்டுறா. ஐயோ, ஐ ஹாவ் ஜஸ்ட் சேட் டவுன், லுக் அட் ஹேர் அம்மா. அதுக்கு வந்து பிரதர் என்ன சொல்கிறானாக்கா, ஐயோ அம்மா, நான் இப்போ தான் வந்து உட்காந்தேன், இப்போ அதுக்குள்ளேயும் வந்து சத்தம் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஹி வுட் சே ஹிஸ் ஃபேஸ் பக்கரிங் ஆஸ் இஃப் அபவுட் டு க்ரை. அவள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூஞ்சி சுழிச்சுக்கிட்டு அழுதுட்டு நிற்கிறா. அவன் அம்மாட்ட சொல்லவும் அவள் வந்து மூஞ்சி சுழிச்சிட்டு அழுதுட்டு நிற்கிறா. த நியூஸ் ஆஃப் த அரைவல் ஆஃப் அவர் சேர் ஸ்ப்ரெட் லைக் ஃபயர் அரவுண்ட் த வில்லேஜ்.
இந்த எங்கள் வீட்டுக்கு சேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வில்லேஜ் ஃபுல்லாக எங்கள் ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே காட்டுத்தீ மாரி பரவிடுச்சு. பீப்புள், சில்ட்ரன் அண்ட் அடல்ட்ஸ் அரைவ்டு இன் ஹார்டர்ஸ் டு see the சேர். அங்கே உள்ள பெரியவங்க, அப்புறம் சின்ன வயசு பசங்க, குழந்தைங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் வீட்டை வந்து வந்துட்டாங்க. அந்த சேரை பார்க்கறதுக்கு வந்து வந்துட்டாங்க. எ ஃபியூ ஈவன் ஸ்டோக். சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறாங்க, அந்த சேரை வந்து தட்டி பார்க்குறாங்க. அது வந்து தரமானதா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி பார்க்குறாங்க. அண்ட் ஓல்டு மேன் லிஃப்டட் த சேர். ஓல்டு மேன் அங்கே உள்ள முதியவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சேரை வந்து தூக்கி பார்க்குறாங்க. குவைட் ஹெவி, நல்லா வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹி இஸ் மேட் இட் ஸ்டடி. இது வந்து ரொம்ப உறுதியானதாக இருக்குது, நல்லா வந்து ஸ்ட்ராங்கானதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹி கமாண்டட் த கார்பெண்டர். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த கார்பெண்டரை வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க. பரவாயில்ல, நல்லபடியாக செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. எ ஃபியூ டேஸ் பாஸ்டு பை. அப்புறம் என்னாச்சு, கொஞ்ச நாள் கழிஞ்சு போணுச்சு. கொஞ்ச நாள் வந்து அப்படியே போனதுக்கு அப்புறமே ஒன் நைட் சம் ஒன் நாக்டு ஆன் த டோர். ஒருத்தவங்க வந்து நைட் டைமில் வந்து டோரை தட்டுற மாரி சவுண்டு கேட்குது. பெத்தன்னா ஹூ வாஸ் ஸ்லீப்பிங் இன் த இன்னர் பீல். யார் அந்த நேரத்தில் வந்து தூங்கிட்டு இருக்க நேரத்தில் வந்து கதவு தட்டுறதுன்னு சொல்லிட்டு பெத்தன்னா வந்து கிளம்பி போயிட்டு ஓப்பன் த டோர் திறக்கிறான். தே செட் தட் an important person had just died in the village and that they needed the chair. அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அந்த ஊருக்காரங்க வந்து கொஞ்சம் நின்றுட்டுருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்கனாக்கா, எங்கள் ஊரில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பர்சன் வந்து இறந்து போயிட்டாரு, முக்கியஸ்தர் ஒருத்தர் வந்து ஒரு பெரியவர் இறந்துட்டாரு, அதுக்காக எங்களுக்கு சேர் தேவைப்படுது, சேர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சின்ஸ் த டிகேஸ் வாஸ் ஆல்சோ நோன் டு அஸ் வி டு அட்டெண்ட் த ஃபியூனரல். என்ன பண்ணாங்கனாக்கா, அவங்க வந்து அந்த இறந்து போனவர் வந்து அவர் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவர் அப்படிங்கிறதுனால வந்து நாங்களும் போயிட்டு அந்த ஈமச்சலில் வந்து கலந்துக்கிட்டோம், சேரையும் கொடுத்துட்டோம். இட் வாஸ் ஆன் அவர் சேர் தட் தே ஹேட் ப்ராப்பர்ட் அப் த எமினன்ட் பர்சன். அந்த முக்கிய நபர் வந்து எங்களோட நாட்காலில் தான் உட்கார வச்சுருந்தாங்க. அந்த அவர் செத்து இறந்து போன அந்த பாடியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களோட சேரில் தான் வந்து உட்கார வச்சு சாட்சி வச்சுருந்தாங்க. Till now, in our village, they always settled the corpse only on the floor. A grinding stone was laid on the floor and propped up to keep the crops from rolling away. A gunny shake stuffed with millet straw would be rested against it. Against this bolster, the crops would be placed as if reclining on it. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என் கிராமத்தில் வந்து பணத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா தரையில் தான் தரையில் படுக்க வச்சு இந்த ஒரு ஆட்டுக்கல்லை வந்து சைடில் வச்சு அந்த மாதிரி தான் வந்து எப்போதுமே வச்சுருப்பாங்க. அந்த பாடியை வந்து அது மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இல்லைனாக்கா என்ன பண்ணுவாங்கன்னா வைக்க நிரப்பப்பட்ட ஒரு சாக்கை கட்டி அதை மேலே வந்து அந்த டெட் பாடியை வந்து படுக்க வச்சுருப்பாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவங்களுக்கு வந்து சேர் எடுத்துகிட்டு போகிறது வந்து சாக்கில் வந்து இந்த வைக்கெல்லாம் திணிச்சு வச்சு அதில் வந்து அந்த படத்தை வந்து வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம்.